இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா கிளிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாரு ஹாசன் நடிக்கிற தாதா 87 மூவிக்கு இப்போ யூஏ சர்டிபிகேட் கிடைச்சிருக்கு. விஜய் ஸ்ரீ டைரக்ட் பண்ற இந்த படத்துல கமலஹாசனுடைய அண்ணன் சாரு ஹாசன் லீட் ரோல் பண்றாரு. அண்ட் கீர்த்தி சுரேஷோட பாட்டி சரோஜாமா சாரு ஹாசன் சாருக்கு ஜோடியா நடிக்கிறாங்க. கலை சினிமாஸ் ப்ரொடியூஸ் பண்ற இந்த படத்துக்கு இப்போ யூஏ சர்டிபிகேட் கிடைச்சிருக்கு. இந்த படத்துல உலக சினிமாலேயே முதன் முறையா பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்க்ளைமரை ஆட் பண்ணிருக்காங்க. பெண்களை அவங்களுடைய அனுமதி இல்லாம தொடுறது சட்டப்படி குற்றம் அப்படின்னு ஒரு டிஸ்க்ளைமரை ஆட் பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்துக்கு இப்போ சென்சார் போர்டும் அப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்த படம் நிறைய ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த தாதா 87 மூவில ஆக்டர் ஜனகராஜும் ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர்ல நடிக்கிறாரு. இந்த படம் இன்னும் கொஞ்ச வாரத்துல ரிலீஸ் ஆக போகுது. இது ஒரு பக்கம் இருக்கும்போது தனுஷோட ஃபேன்ஸ்லாம் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மூவி தான் என்னை நோக்கி பாயும் தோட்டா. ஜிவிஎம்முடைய டைரக்ஷன்ல தனுஷ், மேகா ஆகாஷ் நடிச்ச இந்த படத்துடைய ஷூட்டிங் எப்பவோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு தான் படத்துடைய டீமும் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஃபுல் ஸ்விங்ல ஆரம்பிச்சிருக்காங்களாம். டிசம்பர் 2வது வாரத்துல படத்தை சென்சாருக்கு அனுப்பவும் பிளான் பண்ணிருக்காங்களாம். 2019 ஸ்டார்டிங்ல படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு படத்துடைய டீம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற பிளான்ல தான் இருந்தாங்க. பட் மறுபடியும் சில இஷ்யூஸ்னால படம் இப்போ போஸ்ட்போன் ஆயிருக்கு. சோ தனுஷோட நடிப்புல ஜிவிஎம்முடைய டைரக்ஷன்ல என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்தை நம்ம அடுத்த வருஷம் எதிர்பார்க்கலாம். இந்த படத்துல சுனைனா, சசிகுமார் இவங்கெல்லாம் இன்னும் முக்கியமான ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் மட்டும் 100 கோடி அப்ராக்சிமேட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணி இது வரும். எது எப்படி வரும்னா சர்க்காரை காட்டிலும் அதிகமான தியேட்டர் விலக போகுது. ஸோ அது வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் ஆல் டைம் ரெக்கார்ட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. கண்டென்ட் இருந்துன்னா உறுதியா இந்த படம் பாகுபலியை பிரேக் பண்ணும். எல்லாத்துக்கும் மேல இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன